அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தி பெருமை என்பது யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, கடுகளவு அதுவும் இருக்கிறதோ, அவர் சோனம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள். பெருமை என்பது பல வடிவங்களை கொண்டது. நம்ம நினைக்கலாம், நம்மள்ட்டெல்லாம் இங்கே பெருமை இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பெருமை என்பது நம்மளை அறியாமே நம்மள்கிட்ட வரக்கூடியது. அதெல்லாம் இந்த மாதிரி பாவங்கள்லாம் நம்மளை அறியாமையே ஷைத்தான் நம்மள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் தான் பெருமை. உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தர் ஒரு உறவினர் பேசாமல் இருக்கிறார் நம்மக்கிட்ட, சரிங்களா? அவர் பேசாமல் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம முன்னாடி சலாம் சொல்லி பேசணும். அதுதான் இஸ்லாமிய பண்பு, சிறந்த பண்பு, ஒரு சகோதரனுக்கு உண்டான அழகு. ஆனால் நான் போய் பேசணுமா, அவன் என்னை விட சின்ன பையன், நான் போய் பேசணுமா, அவன் என்னை விட காசில் வசதியில் குறைவாக இருக்கிறான், நானே இவனுக்கு கொடுத்து உதவுறேன், இவன் என்கிட்ட பேச மாட்டானா? அந்த மாதிரி எண்ணம் கொள்வதும் பெருமை தான். அது நம்மளை அறியாமல் நம்மள்ட்ட அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும், எல்லாம் பாதுகாத்து வரைகளை தவிர. அதே போல் ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் பலகீனமாக இருப்பார், சொல்லக்கூடியவர் கொஞ்சம் உயர்ந்தவராக இருப்பார், பொருளாலேயோ வசதியாலேயோ இல்லை அறிவாலேயோ, சரிங்களா? ஆனால் அவர் கேட்கக்கூடியவர் இவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு நினைப்பார். நீ எல்லாம் எனக்கு சொல்கிற, நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்கிற, அதுவும் பெருமை தான். பெருமை என்பது உண்மையை ஏற்க மறுப்பதும், பிறரை ஏளனமாக நினைப்பதும் பெருமை அடிப்பதில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்கள் தினம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வர்றோம். அன்று இரவு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன தவறு பண்ணியிருக்கிறோம், என்ன பாவம் செஞ்சுருக்கிறோம், யாரை ஏளனமாக பேசியிருக்கிறோம், யாரை நம்ம மனசில் ஏளனமாக நினச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சிந்தித்து அன்னன்னைக்கு நம்ம தௌபா பண்ணிட்டாலே அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன். அது போன்ற ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.